ரொம்ப நல்ல சாட்சி சொல்லி நான் கடந்து போகிறேன். எனக்கு பின்பதாக அநேக நாள் நான் ஓடி இருக்கிறேன். விடுங்க பாஸ்டர், விடுங்க, வேணாம், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஓடுவேன். ஆனால் விட மாட்டேன். ஒவ்வொரு நாட்கள் அக்காவும் சரி, பாஸ்டரும் சரி, ஒரு நாள் கூட விட்டதில்லை. என்னத்துக்காண்டி அவங்க என்ன நோக்கத்துக்காண்டி என்ன அவங்க விடையில் எனக்கு தெரியாது. இந்த 12 வருஷம் அவர்களை நான் பிரிஞ்சிருக்கிறேன். இந்த 12வது வருஷத்தில் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் இந்த இடத்துல நிற்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னை அழைத்து அந்த தகப்பனார் அதை செய்த மேல நான் ஒரு இடத்தை விட்டு நான் போகும்போது மனதார ஆசீர்வதிச்சார். எப்படின்னு கேட்டா, மகன், நீ தேசங்களுக்கும் இந்த உலகமுக்கும் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார், ஆண்டவர் உன்னை எடுத்து நிறுத்துவார், அது பயங்கரமான காரியத்தை செய்வார் அப்படி என்று அவர் ஜெபிக்கும் போதே நான் விழுந்துட்டேன். யாரும் ஞாபகம் இருக்க தெரியாது. ஆனா அந்த வார்த்தை நான் உண்மையிலே அதை தரையில விடவில்லை. அதுதான் இந்த நேரத்தில் நான் அதை நம்மளை சொல்ல நான் விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் அவருடைய உள்ளம் எப்படி என்று கேட்டீங்கன்னா, அவர் மற்றவர்களை விசுவாசியாய் வைத்திருக்க இந்த இடத்துல அவருக்கு பிரியமில்லை. அவர் மற்றவர்களை ஊழியக்காரராக அங்கே ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தும்படியாய் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தின்படி அநேக ஊழியக்காரர்களை இந்த இடத்துல இருந்து அவர் அபிஷேகம் பண்ணி அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் வெளியாரை போய் ஊழியர்களை பயங்கரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே ஒரு அடியன் நான் தைரியமாய் சொல்ல முடியும். அவர் அன்னைக்கு எனக்கு கைகளை வைத்து ஜெபித்தாரோ அதை நான் தரையில கீழே விடவில்லை, அதை நான் அசட்ட பண்ணவில்லை. என் ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னால், என் ஆண்டவர் என்னை அந்த காரியத்தை சொன்னால், அது சொன்னதை கட்டாயம் அதை நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில நான் பிடிச்சிருக்கேன். ஒரு தீர்க்க தரிசனம் கூட அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் இப்ப கூட நான் சொல்லுவேன். 10 நிமிஷம் எனக்கு அவர் ஜெபிச்சிருக்கிறாரு. 10 நிமிஷம் சொன்ன ஒரு வார்த்தைகள் அவ்வளவு தேசங்களுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள, இலங்கைக்குள்ள, இப்படி அநேக தேசங்களை கொண்டு போகும்போது நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். இன்னொரு காரியத்தை சொன்னார், அற்புதங்களினால் அதிசயங்களினால் தேவன் உன்னை பயன்படுத்துவார், நிறுத்துவார் அப்படின்னு சொன்னாங்க. போன அன்னைக்கு இதை ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு பிள்ளை மறிப்பதற்கு இருந்தது ஹாஸ்பிட்டல்ல. பிள்ளை ஒரு மறிப்பதற்காக அங்கே அந்த பிள்ளைக்கு வியாதி கண்டுபிடிக்கல. ஒரு 5-6 வயது அந்த குழந்தை வாச ஜெபிச்சு நான் நெபரண்ட் ஒரு பட்டணத்துக்கு போகும்போது 5-6 வயது அந்த பிள்ளையை அங்கே நானும் என்னுடைய மனைவியும் போய் பார்க்கும்போது இது நடந்த சம்பவம், ஆண்டோட சம்பவம் பார்க்கறது போகும்போது அப்பயே தாய் மாஸ்க் போட்டு எல்லாத்தையும் போட்டு நிற்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போக முடியாது. அப்போ நான் சொன்ன நான் போகிறேன் அப்படின்ட்டு இந்த கைகளை வைக்கும்போது இந்த கை வந்து அப்படி இந்த பிள்ளைக்கு உள்ளே போகுது. அவ்வளோ வீங்கிட்டு அந்த கை, அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல தான் இந்த புள்ள பார்க்கும்போது, ஆமாம் நீ வீட்டை வருவாய், உனக்கு ஆண்டு சுதந்திட்டான் போயிட்டான். என் மனைவி நானும் ப்ரே பண்ணி ஜெபிச்சுட்டு போட்டோம். வீட்டை போகும்போது அந்த பிள்ளை எப்படி 6 வயதுல கிடந்ததோ அதே போல அந்த பிள்ளை மறுபடியுமாய் மாறிவிட்டது. டாக்டர் மார்க்கெட் அதிசயம், என்னடா இது, இதை கண்டுபிடிக்கல, வியாதி கண்டுபிடிக்கல. ஆனாலும் அந்த இடத்துல அந்த அபிஷேகம், அந்த தகப்பனார் உண்மையில மனதார ஒரு நாம பார்க்கிறோம். ஒரு தகப்பனா கீழ்ப்படிஞ்சு அவரை ஒரு தகப்பனா நம்ம ஆசீர்வதிக்கும் போது, அவர் எத்தனை பேர் ஆசீர்வதிச்சார் எனக்கு தெரியாது. ஆனால் மனதார அவர் என்னை ஆசீர்வதித்தபடினால் தான் இன்றைக்கு அந்த இடத்துல நான் சாட்சி சொல்வது என்று கேட்டார். ஆண்டவர் அந்த இடத்துல நிறுத்தி பயன்படுத்திய காரணம் என்ன? அந்த அந்த அரசுகளை இவ்வளவுதான் குழப்படி எவ்வளவுதான் விட்டாலும் இல்லை, என் மகன் என்று சொல்லி அந்த தாயார் அக்கா தாயாரப்பா இருந்து எனக்காக யுத்தம் பண்ணி எவ்வளவு இடத்துல குழப்படி கொண்டு ஓடி இருப்பேன், எத்தனை இடத்துல ஓடி இருப்பேன். ஆனால் அக்கா விட மாட்டான். தம்பி எங்க நிற்கிறா, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. ஏன் நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லுகிறேன்னு கேட்டா, இன்றைக்கு நீங்களும் ஒரு சாதாரணமான மனிதர்களும் அல்ல,
தேவன் உங்களையும் எடுத்து இந்த சபைக்கு நீங்க வந்தீங்கன்னு கேட்டா, தகப்பன் நான் சொன்னது போல கட்டாயம் என்ன ஆண்டவர் இந்த இடத்துல தேசங்களுக்கு சரி, எந்த இருக்கிற பட்டணங்களை சரி எடுத்து நிறுத்தினாரோ அதே போல உங்களையும் எடுத்து நிறுத்துவார். அந்த நம்பிக்கையில் வாங்க. நாம் விசுவாசியை அழைப்பதற்காக அல்ல, தேவனுடைய வல்லமை தேவனுடைய காரியங்களை செய்வதற்காகத்தான் தேவன் இந்த இடத்துல நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதை நம்ப வேண்டும். வசனத்துக்குள்ள கடந்து போய் சாட்சி இருக்குதான். ஆனால் இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் நேரம் போகிறதுனால நாங்கள் வசனத்துக்குள்ள போக போகிறோம். வேகமாக என்னன்னா உங்களுக்கு டைம் போயிடும். அதனால நான் வசனத்துக்குள்ள கடந்து போக போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். பிலிப்பியர் 4:13 தெரிந்த ஒரு வசனம் தான். பவுல் சொல்லும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி என்று கேட்டா, இன்றைக்கு எந்த ஒரு மனிதனாலையும் எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையினாலும் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பலப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டா, பவுல் அங்க சொல்லும் போது யாராலையும் நம்மளை பலப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதா, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பாரங்கள் அநேகம். ஏன்னு கேட்டா, அங்க பாருங்க, ஜோபு சொல்லுகிறான், மணல் அத்தனையான பாரம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதா. இன்னைக்கு நாம் அப்படி ஒரு பாரங்கள், வேதனைகள், கண்ணீர், பாடுகளோடு இருந்தா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலன் உண்டு. என்ன தெய்வம் அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் மரித்தவர்கள் மரித்த தெய்வம் அல்ல. இன்றைக்கும் அவர் உயிரோடு அவர் ஜீவிக்கிறபடினால, அந்த தெய்வத்தை இந்த இடத்துல நம்பி வந்திருக்கிறபடினால இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல கட்டாயம் வைக்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா மனுஷனை நம்பி வரையிலே. இன்னைக்கு நீ மனுஷனை நம்பி வந்தா தோத்து போவாய். ஒருவேளை நீ மனுஷனை நம்பினவர்கள் கட்டாயம் விழுந்து போவார்கள். இன்னைக்கு பாருங்க, மரித்த இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப உயிரோடு இருக்கிற தெய்வமானு இயேசு மட்டுமே. ஏன்னா இந்த உலகத்துல வேதத்துல 115:17 வசனம் என்று நினைக்கிறேன். சங்கீதம் 115:17 வசனம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஏன்னா நாமோ ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் வணங்குறபடினால மரித்த தெய்வம் அல்ல. அநேக தெய்வங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனா இந்த தெய்வம் சொல்லுகிறார், பரலோகத்தில் இறங்கிறவரும், யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன், பரலோகத்திலிருந்து இறங்கிறவரும் பூமியிலிருந்து பரலோகத்தில் ஏறினவர் தவிர வேற ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எல்லாருடைய கல்லறைகளும் அங்கே மூடப்பட்டு தான் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய கல்லறைகள் மூடப்படவில்லை. அதனால்தான் மரித்த இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப உயிரோடு இருக்கிற தெய்வம் தான். அப்ப சொன்னது போல இன்னைக்கு நான் நீங்கள் ஒரு அப்பா, இன்னைக்கு ஒரு நாம இன்னைக்கு ஒரு ஆபத்துல இருக்கும்போது, ஒரு கிணத்துக்குள்ள விழும்போது, ஒரு குளத்துக்குள்ள விழும்போது நீந்த தெரியாமல் இருக்கலாம். ஆனா எவ்வளவு பேர், எத்தனை பேர் நின்றாலும் நாம் அப்பா அந்த இடத்துல நின்றாருன்னு கேட்டா ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த அப்பாவை தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். அந்த அப்பாவை தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா இந்த அப்பா இருக்கிறார், என்னை காப்பார், என்னை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கணும்? எனக்குள்ள இருக்கு. ஏன் எனக்குள்ள இருக்கு? என்ற அப்பா, அவர் என்னை நான் விழுந்தாலும் நான் மறிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா என்ற அப்பா உயிரோடு இருக்கிறவர். அப்ப உலகத்திலே இருக்கிற தெய்வம் எல்லாம் பாருங்க, எத்தனை பேர் தெய்வங்களை சுமந்து திரிகிறாங்க. இந்தியாவில் ஒரு காரியத்தை, ஒரு சாதாரண ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். நான் ஒரு 5 பேர் ஒரு கட்சியில் போய் கொண்டு இருக்கும்போது அந்த தெய்வங்கள் அங்கே அவர்கள் அடிக்கி ஐயப்பன் அந்த சிறுவங்களை வச்சு அவரை ஒதுக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவரோட பேச
பேசல முன்னுக்கு இருக்கும்போது. அப்போ இவராய் நான் நல்லா இருக்கிறேன். அவர் சொல்லுவார், நல்லா இருக்கிறேன், எனக்கு ஆஸ்தி இருக்கு, எனக்கு இத்தனை வீடு இருக்கு, இத்தனை பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னார். அப்ப இவரோட போய் என்னத்தை பேச முடியும்? ஆசீர்வாதத்தை குறித்து பேச முடியாது. அப்போ ஆவியானவரை ஜெபிக்கிறோம், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, இவருக்கு என்னத்தை பேசுகிறது என்று கேட்டால் அவருக்கு தெரியல. இந்த அறியல் என்று நாம சொல்ல முடியாது. அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நமக்கு என்ன தெரியும்? நானும் நீங்களும் தான் இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தில் இருக்கிறோம். அப்ப நாம தான் சொல்ல வேணும். அப்ப அந்த இடத்துல அந்த ஆவியாரோட கேட்கிற, ஆவியாரை என்ன செய்ய அப்படின்னு சொல்றேன். சொல்லும்போது ஆவியார் சொல்ற, நீ ஏன் கொலை செய்துட்டு நீ ஏன் ஓடி திரிகிறாய் உண்டு. அதான் வந்து அதை அழகா சொன்னான் அந்த இடத்துல. அப்போ பேசும்போது அண்ணே கொலை செய்வீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கேட்ட ஒரு வார்த்தை, ஏன் நீங்க ஒரு மேடரை செய்திருக்கிறீங்களே அப்படின்னு. இதனால நீங்க பாருங்க, நீங்க பணம் இருந்து காசு இருந்தும் இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் உங்களோட லைஃப் ஏன் ஒரு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு ஏக்கத்தோட ஏன் எல்லாத்தையும் சேர்த்துருக்கு, எனக்கு ஒன்றுமே இல்லையே, என்னோட வாழ்க்கை நிம்மதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்களே அப்படின்னு பேசிக்கொண்டிருந்து அவர் ஓடின கார் 80-90 நினைக்கிறது காரியத்தில் போன கார் ஸ்டோப் பாயிண்ட். அங்காலே ஓடல, இஞ்சாலை ஓடல, ஒரு இடமும் ஓடல அப்படின்னு. அந்த இடத்துல தான் அவர் சொன்னாரு, ஆமா 15 வருஷம் ஒரு கொலைக்கு உடந்தையாக இருந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் 14 வயசாயிட்டு மனைவியத்தை கூட பொறுத்து பயப்படுவார். ஏன்னு கேட்டா அவர் திரிகிறதே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் போல தெரிவார். இரண்டு அவருக்கு ஒரு ஆபத்து, வெளியே தனியே தெரிய முடியாது. பாருங்க, எவ்வளவு பணம் ஆஸ்திகள் அந்தஸ்துகள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட பாரத்தோடு, எப்படிப்பட்ட ஏக்கத்தோடு, நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இந்த நாட்களில் எவ்வளவு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன உங்களை அழைத்தது? நானும் நீங்களும் ஆலயத்துக்கு வந்தது இந்த கதிரை சூடாக்கிட்டு போறதுக்கு அல்ல. ஏண்டா இது கடைசி காலம். ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலம். இயேசு இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் அருமையான பிள்ளைகளே, இந்த அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலனுக்கு உண்டு. எந்த மனிதனாலையும் என்னையும் உங்களையும் பலப்படுத்த முடியாது. அதனால தான் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு முறை சகோதரி எனக்கு ஜெபித்தது போல, இப்ப ஜெபித்தது போல ஒரு காரியத்தை அதைத்தான் யோசிச்சு கண்டிருந்தேன். இப்ப பவுல் 276 பேர் அந்த கப்பலில் போறாங்க. அப்படித்தானே? அப்போஸ்தலர் 21 இந்த பவுல் எப்படிப்பட்டவரா? அங்க ரோமாபுரிக்கு எதுக்கு போறான்? ரோமாபுரிக்கு போனது ஒரு கைதியா போகிறார். அப்ப ஆண்டவர் அவரை கைதியா அனுப்பும் போது அங்கே 265 பேர் தான். இவரோட 266 பேர். இதுல ஒரு கப்பல் சேதம், அதாவது பூமியை பார்க்கவில்லை, பூமியை தெரியாது. அந்த அளவுக்கு அந்த கடல் எப்படியா, அந்த கடல்ல பூமியை தெரியாமல் போயிற்று. ஆனா அந்த அவர்களுக்குள்ள இருந்தவர்களுக்குள்ள என்னவா? மரண பயம். ஆனா ஒரு மனிதன் மட்டும்தான் சொல்லுகிறார். ஒரு மனிதன் மட்டும் சொல்லுகிற வார்த்தை என்ன? திடன் கொள்ளுங்கள் என்று அவர்களை குறித்து சொல்லுகிறார். அவர்கிட்ட போய் சொல்லுகிறார், இந்த 265 பேர்கிட்ட சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்க ஐயா, திடன் கொள்ளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஒரு மயிலும் விடாது. என் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை அது நிறைவேறும். இன்னைக்கு உங்களையும் தேவன் குறித்து சொன்ன வார்த்தை கட்டாயம் கேட்கிறவர் தேவன பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். அது நம்பு. உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் விசா இல்லாமல் இருக்கலாம், அது வேலை இல்லாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வியாதியோட இருக்கலாம், கட்டுக்களோட இருக்கலாம், ஒரு வேதனையோட பாரத்தோட ஏன் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? பயப்படாதே, உன்னை குறித்து உன்னை மயில் ஒன்று கூட
இன்னைக்கு பாருங்க, ஒரு நாளும் இந்த இடத்துல நீங்க வந்து நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எல்லா ஜனங்களுக்கும் மேலாக தேவனுடைய பிள்ளைகளை உங்களை மேன்மையாத்தான் வைப்பார். இந்த திருச்சபையை மேன்மையாத்தான் வைப்பார். இந்த திருச்சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததாக முடிப்பார். இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும்? கொடுங்க, உங்களை கொடுங்க. ஏன்னு கேட்டா அந்த 2ஆம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின போது காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலத்தை கொடுத்தார். சும்மா இல்ல, உங்களை அழைச்சதை இஸ்ரவேல் ஜனங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் அங்கே இருக்கும்போது தேவன் அவர்களை அவருடைய கூக்குரலை கேட்டு ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்களை அழைத்து, என் தேவன் மோசேயை கொண்டு அழைத்து புறப்பட பண்ணும் போது இவர்களுக்கு சும்மா விட்டா சரி வராது. காண்டா மிருகம் எப்படி அவர்களுக்கு பலம் உண்டோ அதே போலவே யாரை அழைத்தாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். இன்னைக்கு என்னையும் உங்களையும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலத்தை நான் தந்திருக்கிறேன். இந்த காண்டா மிருகத்துக்கு முன்னாடி நிற்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நாம யாரு? நமக்கு எப்படி ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் தந்திருக்கிற பாருங்க. நாம தான் சோர்ந்திருக்கிறோம், நாம தான் முடியல ஆண்டவர், நாம தான் இப்படி இருக்கிறோம். அம்மா நித்திர விடுறாங்க. ஆமென். அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்னு கேட்டீங்கன்னா, நாம சாதாரணமா ஆட்கள் மனுஷங்கள் அல்ல. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படிப்பட்டவர். அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் நானும் நீங்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வத்தை தான் இன்னைக்கு நாம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் பிடிச்சுக் கொள்ளணும். இதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆசீர்வாதமா தான் இருப்போம். இந்த உலகத்தை இன்னைக்கு மறித்து நாம் போனாலும் அவருடைய மடியில் தான் இருப்போம். இந்த நம்பிக்கை வேணும் என்று கேட்டா, நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்பதை நானும் நீங்களும் சரியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். தைரியமா நீ கேளு, ஆண்டவரே நீ இதை அழைத்தது உண்மையா இருக்குமானா? எனக்கு இந்த பாஸ்டர் சொன்னாரு, 10 வருஷம் விசா இல்லாமல் இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் நடந்துகிற பாச அவர் வரும்போது அவர் சொல்லிட்டு வந்தார். ஜெபிச்சு நான் வரும்போது எந்த சைட்ல இருந்து ஒரு வார்த்தை சொன்னார். மகன் அப்படிதான் சொன்னார், உனக்காக ஆண்டவர் பிரான்சிலே சட்டத்தை மாற்ற போகிறார். ஒண்ணுமே இல்லை, எனக்கு பேர் 4 பேர்ல இருக்கிறது. சாரி 3 பேர்ல பிரான்ஸ்ல இருக்கு. லண்டன்ல இஞ்ச போற இடம்ல ஒவ்வொரு பேர். எனக்கு சந்தர்ப்பமே இல்லை. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க ஒரு சந்தர்ப்பமே இல்லை. ஆனா ஒரு ஊழியக்காரர் தகப்பனார் சொல்லுறார், மகன் உனக்கு ஆண்டவர் சட்டத்தை மாற்றி விசா தரப்போகிறார். அப்ப நான் மொபைலில் போகும்போது ஒரு லட்சம் நிற்குது. கிறித்தல்ல போகும்போது அது ஒரு 2 லட்சம் நிற்குது. இப்படி என்ன ஒவ்வொரு இடத்துக்கும் போது 2 லட்சம் 3 லட்சம். ஆண்டவரே என்ன செய்கிறாங்க? வாக்குத்தத்தம் என்ன? நாமளே இல்லை. வரும்போது அவர் தேசத்தை ஆண்டவர் இடத்தை கிராமத்தை காட்டினா அந்த இடத்துக்கு போற அந்த இடத்துல நம்மளா தெரிகிற 3 கிழமையால எனக்கு தான் அந்த சொல்ல அந்த சட்டத்தின் படி முதலாவது கிடைச்ச விசா எனக்கு தான். நான் 6 மாசத்துக்கு பிறகு இங்க வர எல்லாரும் கீழே இருந்தாங்க. ஒரு போம் கூட எடுக்கல, ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லை. என்ன எடுத்தனி தெரியாது. அதை விட அந்த என்னோட ஒரு காரியத்தை சொன்னேன்னு கேட்டா, அதுல இருக்கிற அம்மா, அந்த விசா கொடுக்குற அம்மா ஒரு வார்த்தை சொன்னா, நான் தரையில அழுப்பிப்பா. அப்படி என்ன, நான் அந்த சட்டத்தை மாற்ற எனக்கு அடி ஆண்டவர், அதனால நீ வந்துதான் ஆகணும். அவர் சொல்றா, என்ன பேசுறாரு? இல்லை அவர் சொல்றா, என்ன இயேசுவை நம்புறா அப்படின்னு. ஓகேவா இரு, 2 அடிச்சு போய் தந்துட்டான். என்னன்னு கேட்கல. என் அதிகாரிகளையும் ராஜாக்களையும் இந்த தெய்வம் தான் உண்டாக்கினார் எனக்காக
இன்னொரு காரியத்தை ஆண்டவர் பலத்தை தந்து போட்டு விடவில்லை. ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு பலத்தை தருகிறார். ஆண்டவருக்கு பலத்தை தருகிறார், உண்மைதான். ஆனா தந்து போட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லேவியாகமம் புத்தகம் 25:55 இஸ்ரவேல் புத்திரரின் ஊழியக்காரன் அவர்கள் நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ண என் ஊழியக்காரர். அப்ப நீங்க யாரு? இன்றைக்கு இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்க கேட்கிற மாதிரி எனக்கு தெரியாது. ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் என்ன சொல்ல பாருங்கன்னு கேட்டா, இன்றைக்கு இந்த இடத்துல ஆலயத்துக்கு வந்துட்டோம்னு கேட்டா அவர் சொல்லுகிற, நானும் நீங்களும் சும்மா போஸ்ட் பண்ணி வர்றது இல்லை, நானும் நீங்களும் ஏதாவது ஒரு மனுஷன் சொல்லி போட்டு வர்றது அல்ல. அவர் உங்களை முன்குறித்து, அதான் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், உன்னை தாயின் கற்பத்திலே, எரேமியா 1:5 தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னமே உன்னை தெரிஞ்சு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன், பயப்படாத அப்படி என்று தான் சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வர. அப்ப கொண்டு வந்தும் நாம இந்த விசுவாசம் இல்லாமல் போனா நாம என்ன நடக்கிறது? உலகத்துக்கு நமக்கு ஒன்றுதான். உலகத்தாரும் அந்த பயத்தோட இருப்பாங்க. ஐயோ வியாதி வருகிறது பாத்தீங்கன்னா எல்லாம் மரண பயத்துல இருக்கிறாங்க. 5 வயசு குழந்தைக்கு கேன்சர் வருது, 10 வயசு பிள்ளைக்கு கேன்சர் வருது. ஆனா இன்னைக்கு அவர்கள் பயப்பட வேண்டும், நானும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு சும்மா பலவீனமான ஆவியை கொடுக்கவில்லை, பலத்தின் ஆவியை, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான ஆவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க நம்புங்க, ஆண்டவரினுடைய வாழ்க்கையில் அதை சொன்னா அவர் செய்வார் நம்புங்க. நம்பிக்கை இல்லாமல் ஒருபோதும் இருக்காதீங்க, நம்புங்க. என்னை ஆண்டவர் ஊழியக்காரன் அழைச்சிருக்கிறாரா? உங்களுக்கு கேள்வி வரலாம், இப்படிதான் நாம இருப்போம். நான் கதிரில பின் கதிரில கூடிய அசாரா அப்படி இருப்போம், அவன் தான் பேசுவோம், அப்படியே இருப்பேன், அப்படியே இருப்பேன். பாசம் சொல்றாரு, ஒரு நாள் பாசம் சொன்னாங்க, அவங்க ரஜினிக்கு வா பிடிச்சி கொண்டு விட்டுட்டாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டா நான் இப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன். இஞ்சால வாக்க எனக்கு கண்ணை முடி வந்தால் இஞ்சாலாம் ஜெபம் பார்த்து நான் சிரிக்கிறாங்க, விழுந்து சிரிக்கிறாங்க. அதுதான் சொன்னேன், நான் இதுக்குத்தான் நான் பாரதாங்க ஓடுறேன். ஆனா கடைசியில போய் இருந்தது, எங்க கடைசி கட்டத்துல போய் இருந்தது. ஆனா கடைசி கட்டத்துல இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அது போய் சொல்லாது, அது தாமதிக்காது. அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் அது நிறைவேறும். உன்னை கொண்டதான காரியங்கள் அது நிறைவேறும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னா, அது கற்பம் செத்தால் கூட கற்பம் அங்கே செத்து முடியாது. இனி இல்ல, எலியேசரை தேடலாம், இஸ்மவேலை தேடலாம், உனக்கு என்ன நீ தேடினாலும் உனக்கு கொடுக்கப்பட்டது ஈசாக்கு. உன் லைஃப்ல உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். அதை நம்ப வேணும். இன்னொரு காரியத்தை சொல்றேன், கார் ஓட முடியாது. துளசில இருந்து வரும்போது 700 கிலோமீட்டர் லைட் பார்த்து நிக்குது, 2 கண்டே வந்துச்சு. ஒரு 200 கிலோமீட்டர் ஓடி வந்த பிறகு கார் நின்று துப்புரா ஸ்டாப் காட்டி ஓட முடியாது. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் போய் இங்க வந்து துளசிக்கு போகும் வரை இந்த கார் ஓடுங்க, இது இயேசுவின் நாமத்தினால உங்களோட காரியமா போற நீங்க செய்வீங்க. அந்த 300 ஒரு 50 கிலோமீட்டர் மட்டும் அந்த 10 கண்டே இருந்துச்சு. கையை வைக்கிற இயேசுவின் நாமத்தினால இன்று ஒரு லைட்டே பத்தல. சந்தர்ப்பமே இல்லை. உண்மை நடந்த சம்பவம். அதுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை. அதான் இல்லாதவர்களை தேவன் உண்டாக்குகிறது. இல்லாதது ஆபிரகாமுக்கு இல்லை, சாராவுடைய கற்பம் செத்து போயிடுச்சு. ஒன்று மட்டும்தான் நம்பினான். ஆண்டவர் ஆபிரகாம் சொன்ன உத்தமனாயிரு நம்பு, ஒன்றுமே கேட்கல. இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். என்னை தெரிஞ்சு கொண்டது நான் நீங்களும் ஒரு காலத்தில் நீங்களும் இதே போலவே
இந்த இடத்துல நீங்க கட்டாயம் நிற்பீங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களை எடுத்து நிறுத்துவார். அந்த நம்பு. உண்மையிலேயே பாசத்துடைய சந்தோஷம் வேணும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கான தான் எந்த மனைவி நான் உண்மை யாருக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவரே உண்மையை சொல்லுகிறப்ப ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவர் பட்ட பிரயாசம் எனக்கு தெரியும். உண்மையிலே எனக்கு தெரியும். அதை என்னச்சா சொல்ல முடியாது. உங்களுக்கெல்லாம் கிஃப்ட், உங்களுக்கெல்லாம் உண்மையை கிஃப்டை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சின்ன குறை வேண்டாலும் அந்த இடத்துக்கு வருவார். அவ்வளவு உதவி செய்யலாம். உதவின்னா நீங்க நினைக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த சகோதரம் நினைக்க முடியாது. அதை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு அவர் அழுகிறார். அது இதுதான் சந்தோஷம். இதுதான் ஒரு தகப்பனுக்கு உள்ள காரியம். உண்மை இதுதான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற அவங்க முடிய காரணம் கிடைச்சது. என்ன ஆண்டவர் இந்த இடத்துல இந்த புறப்பட பண்ணும் போது எப்படி புறப்பட பண்ணினாரோ அதே போலவே உங்களோட குடும்பங்களையும் உங்களோட வாலிப பிள்ளைகளையும் உங்களோட சந்ததிகளையும் தேவன் எழுப்பி பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கட்டாயம் செய்வார். இந்த சபை நிரம்பும். அநேக ஜனங்களை ஆண்டவர் அனுப்புவார். என்கிட்ட இந்த இடத்துல ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு அளவில்லை. அவருடைய மகிமைக்கு அளவில்லை. தேவன் அவ்வளவு பயங்கரமான தேவன். கடைசி நாட்களில் யாரை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதா? யாரை பயன்படுத்த முடியும்? யார் எனக்காக வருவார்கள்? யார் எனக்காக எழுப்புவார்கள்? யார் எனக்காக என்னுடைய காரியங்களை செய்வார்கள்? அந்த ஏக்கம் யாருக்கு இருக்கிறது? இயேசுவுக்கு இருக்கிறது. இது கடைசி காலம். இது எழுப்புகிற காலம். ஏண்டா சத்துரு கொஞ்ச காலம் இருக்கண்டு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறாரா? வேதம் அப்படித்தான் சொல்றது. யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறார். அந்த இருக்கிறார்கள் கொஞ்சம் உள்ளவாங்க அப்படின்னு அப்ப யாரை விழுங்கலாம் என்று பிசாசு பகை தேடுகிறான். இன்னைக்கு அதுக்கு நானும் நீங்களும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அது பயங்கரமான காரியம். ஆண்டவரோட இருந்து பாருங்க. ஆண்டவரே சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிற நீ, என்ன பலப்படுத்துகிற நீங்க. மனுஷனுடைய வார்த்தை நீங்க பாருங்க. மனுஷனுடைய வார்த்தை எப்படி கேட்டீங்கன்னு கேட்டா, இன்னைக்கு உங்களோட பேசுவாங்க, நாளைக்கு உங்களை தவறா சொல்லுவாங்க. உங்களை குறிச்சதான தவறான காரியங்கள் உங்களை வாங்கி பேசுவாங்க. ஆனா எனக்கு நீங்க சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து இயேசு. அப்ப ஆண்டவர் ஊழியக்காரனாக தெரிஞ்சது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுல யாரும் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய முடியாது. லேவி கோத்திரத்தை தவிர யாரும் ஆரோனோட பிள்ளைகள் மட்டும்தான் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியும். மற்றவர்களாம் போகல. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்களை எல்லாம் யாரும் போக முடியாது. ஆனா என்னை இயேசு எனக்காக உங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நானும் நீங்களும் வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப நானும் நீங்களும் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஊழியங்களை செய்யும்படியாய் அந்த சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால பேசுகிறோம். எழும்பு. இது ஒரு காலம் இல்லை. ஆண்டவர் தேடுகிறார். யாரை வல்லமையை பயன்படுத்த வேண்டும் என்று தேடுகிறார். அது இன்னைக்கு நானும் நீங்களுமா இருக்க வேண்டும். இல்லையா படுத்து நித்திர வேண்டுமா? முடிஞ்சது கதை. எனக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். 2 இடத்துல 3 இடத்துல எனக்கு 3 ஊழியக்காரங்க காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வேலை ஓடிக்கிட்டே இருந்தேன். நடந்த சம்பவம் நான் வேலையில் போல
நேர்மையாக தரணும், வெள்ளம் எல்லாம் செய்யணும். ஏன் நிப்பாட்டு எனக்கு தெரியாது. லெட்டர் வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நிப்பாட்டியாச்சு, வேலை இல்லை உனக்கு. அப்போ தான் ஆண்டோடு போய் ஆண்டோடு கேட்க, நீ இது உண்ட வேலை நான் பார்த்துப்படுவேன், நீ போ வரப்படு. அப்பான்னு சொன்ன ஆண்டவரே, சரி உனக்கு சித்தமாக என்ன நடக்கட்டும். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து நிற்க உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் தேவைகளை சந்திக்கிறார். நான் அதுக்காக இல்லை, அவர் தேவைகளை சந்தி அவற்ற காரியத்துக்கு ஓட நம்மளை தேவன் எடுத்து உயர்த்துவார். அதுதான் நான் சொல்லுகிறோம். இதை பாருங்கள், இன்னைக்கு அப்ப இன்னைக்கு நம்மளை ஊழியக்காரராக தெரிந்தது மாத்திரம் அல்ல, ஊழியக்காரர் என்ன யாரு கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஊழியக்காரரை தேவன் அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். வாசிங்களா? எபிரேயர் 1:7 வாசிக்கலாம். வாசித்தா நல்லா இருக்கும். நம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறவரா? ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தால், நமக்கிட்ட ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தால் எந்த குப்பையும் கிட்ட வராது. ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது குப்பை வருமா? கீழே வருமா? கிட்ட வர முடியுமா? ஒரு காட்டுல நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கும் போது அந்த காட்டுல தீ பத்தினா எப்படி இருக்கும்? எல்லாம் எரிஞ்சு தான் போகும். அதே போலவே இன்றைக்கு என்னையும் உங்களையும் எப்படி மாற்றுகிறாரா? இதெல்லாம் ஏன் நான் சொல்லுகிறேன், வேற காரியத்தை எடுத்து பேசிக்கொண்டு இருக்கலாம். வேற காரியத்தை 2-3 காரியத்தை நான் எடுத்து தியானிச்சு கொண்டு இருந்த ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன வசனம் கொடுக்கிறது அப்படிங்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். உன்ன மாதிரி உங்களை போல உருவாக்குகிற இத்தனை பேர் இருக்கிறாங்களே, அத்தனை பேர்களும் உருவாக்கப்பட வேண்டும். அப்பெல்லாம் சாத்தான் வெட்கப்பட்டு போவான், வல்லமையாய் எழும்பி போவான், அவனுக்கு சாவு மணி அடிக்கும். இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த மேன்மையான காரியத்தை விட்டு இந்த உலகத்தின் பின்பதாக, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையில இந்த மண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை விட்டு ஏதோ ஒரு அரை மணி நேரம் வந்து குந்துகிறோம் என்று நான் விட்டுட்டு போறதுக்கு தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொள்ளவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அக்கினி ஜுவாலையாக மாற வேண்டும் என்று கேட்டால் நீங்க ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. இல்லையா நீங்க துணையற்றது கடவுள். அதான் பாஸ்டர் சொன்னேன், ஆசை இங்கிருந்து போய் 5 வருஷங்கள் நான் போய் என்ன செய்தேன்னு கேட்டீங்கன்னா, சமைச்சேன் 5 வருடங்கள். கடைசி அந்த பாஸ்டர் ஊழியக்காரங்க மகன் வா நீ இதை செய், இல்லை நான் செய்யவே இல்லை. 5 வருஷமா கஷ்டப்பட்டேன். 5 வருஷமா அந்த மனுஷன் கஷ்டப்பட்டது இருக்க வா. ஆனால் 5 வருஷமா அந்த செய்த ஊழியமே அந்த கிச்சனில் கிளீன் பண்ணுறது, சமைக்கிறது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது, அப்படி என்ன ஒன்றுமே எனக்கு மனசார அந்த ஊழியத்தை செய்தது. எனக்கு அதை இப்போ பாசம் குடிக்கிட்டான். அது சரியான வேதனை எனக்கு. ஏற்கனவே அப்போ நான் பேசுனது போல ஸ்தேவான் எதுக்கு எழுந்தினாலும் பந்தி விசாரிப்புக்கல, பிலிப்பு எப்படி எழுந்தினாலும் பந்தி விசாரிப்புக்கல. முதலாவது ஒரு ஸ்டெப்பா இருக்கிற ஊழியத்தை செய், அது உண்மையாக தேவன் உண்மை உள்ளவரை தேவன் என்ன செய்கிறாரா? உண்மை உள்ளவரை அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரை அவர் பெரிய காரியங்களை கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். அப்ப நானும் நீங்களும் கொஞ்சத்தில் உண்மையா இருக்க 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 அது என்ன நடக்கும் என்று கேட்டா, பெரிய காரியங்களை தேவன் அவர்களை கொண்டு
பிள்ளைகள், சந்ததிகள், சந்தானங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். என்ன நாம் செய்கிற நீதி? நாம கேட்கிறோம், பணத்தை வச்சுதான் நீதி சேர்க்கிறோம். பிள்ளைக்கு சொத்து சேர அது வேற விஷயம். ஆனாலும் சொத்த நீதியை சேருங்க. தேவனுடைய நீதியை செய். சொன்னா கீழ்ப்படிஞ்சு அதன் இசை, அது பெரிய காரியங்களை தேவன் செய்வார். மாத்திரமல்ல, அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறவர். ஏன்னு கேட்டா, நானும் நீங்களும் யாரு? நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, மத்தேயு 3:11 வசனத்தை வாசிங்க. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். நான் அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாசம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படிப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கேளுங்க சார். நானும் நீங்களும் எப்படிப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். அப்ப நானும் நீங்கள் யாரு? அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, அக்கினி ஜுவாலையாய் இருக்கிற மனிதர்கள். என்னையும் உங்களையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, நானும் நீங்களும் அக்கினியினால ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்கள். அக்கினி அதான் சொல்லுங்க, நானும் நீங்கள் அக்கினி. நம்ம இதை விசுவாசிக்கும். அதான் பவுல் சொல்றேன், எபேசியர் 1:9 சொன்னது போல 19 நினைக்கிறேன். பிதாவே, இவர்களுடைய கண்களை திறந்து விடுங்க, உம்முடைய வல்லமையை பார்க்கும்படியாக. அதான் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எலிசாவை குறித்து அங்கே எலிசாவை பிடிக்கும்படியாக அவருடைய சேனாதிபதி ராஜாக்கள் வருகிறாங்க. ஆனா இவர்களோ இருந்தவர்களோ பயப்படுறாங்க. ஐயோ, என்ன நடக்க போகுது தெரியாது, என்ன நடக்க போகுது தெரியாது. அவருடைய இவர்களுடைய கண்களை திறந்து விடுங்க. அப்படி என்கிற போது அக்கினி மயமாய் அவருடைய குதிரைகளும் ரதங்களும் இருந்ததா. இன்னைக்கு நாம அவர்களோட இருந்து நம்மளோட இருக்க மாட்டாரா? நாம தான் வெறுமையா யோசிக்கிறோம். இப்ப சில பேருக்கு ஜெபிக்கும் போது சுகம் வந்துடும். சுகம் வந்தாலும் ஒரு கதைக்கு ஒரு நாரியில சுகம் இல்லை என்று வைங்கள ஜெபிச்சது சுகம் வந்துடும். அந்த பழக்க தோஷத்துக்கு இப்படி ஏற்பட்டு போயிடும். இப்படி பழக்க தோஷத்துல போயிடும். இல்ல உங்களுடைய கைகளை வச்சு உங்களுக்கு ஒரு வியாதி போதா, கட்டி மறைதான். கட்டி மறைஞ்சிட்டு இல்ல. இதான் நம்மளோட விசுவாசம். எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார், எனக்கு பலத்தை கொடுத்துட்டார், எனக்கு இதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இதுதான் விசுவாசம். எனக்கு ஆண்டவர் விசாவை தந்துட்டார், எனக்கு ஆண்டவர் வேலை தந்துட்டார், என் வாழ்க்கை என் குடும்பம் நல்லா இருக்கும், செழிக்கும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரையும் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கூப்பிடுங்க. கடைசியில் நம்ம ஜெபிக்க போறோம். நீதிமொழிகளின் 18ஆம் அதிகாரம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயது நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணம் ஜீவனும் நாவன் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கையை புசிப்பார்கள். ஆமென். இப்ப மரணமும் ஜீவனும் எதிலே இருக்கிறதா? பிள்ளைகளை பார்த்து எப்படி சொல்றாங்க? சரி வா, பேய வா. புருஷனை பார்த்து அப்படி சொல்லுவோம், மனைவியை பார்த்து அப்படி சொல்லுவோம். இல்ல, மரணமும் ஜீவனும் நானும் நீங்களும் வாழுகிற வாழ்க்கை எங்க இருக்கிறதா? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் இருக்கிறபடினால் தான் நீ என்ன செய்வ? உன் வயிறு எதனால் நிரம்பும்? நாம் பேசுகிற வார்த்தையினால் தான் உங்களோட வயிறு நிரம்பும். நானும்
நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவது நம்மளோட வாயினால, வார்த்தையினால. எதை பேசுகிறோம்? நன்மையா பேசு. எப்படி பேசு? இந்த சபை நிறுவும். சபையில ஊழியக்காரர் எழுப்புவார்கள். சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபையை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து இந்த உலகத்தில் தேசங்களுக்கு இந்த சபையை கொண்டு, திருச்சபையை கொண்டு வந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்து பெரிய காரியங்கள் செய்வார். அதை நம்ப ஜெபிக்கும் போது ஜெபி. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க. வார்த்தை சொன்னா போய் சொல்லுமா? ஆபிரகாமுக்கு சொன்ன நிறைவேற்றினார் தானே? அப்ப உங்களுக்கு சொன்னது நிறைவேறும் அளவு வேதம் சொல்லுகிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆனா நாம தூங்கிடுவோம். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. ஆனா அப்படினால போனால் இனி நீங்க பார்க்கிற போல கவலையா இருக்கிறது. ஆமென். அது மாத்திரம் இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இன்னொரு நாள் ஆண்டவர் சித்தமாக நான் வருவோம். ஆனாலும் இதை நான் முடிச்சுட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்களா? எல்லாரும் வர சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு பாருங்க, அவர் சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் நம்மட வாயில, வார்த்தையில இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, என்ன நீங்க ஊழியக்காரனா நீங்க அழைச்சிருக்கிறீங்க, ஊழியக்காரனா அழைச்சிருக்கிறீங்க. அப்படி நாங்க ஜெபிக்க போகிறோம். ரீகாராபா தினாராபா சேகோ ரீகாபா சே ரியானாபா தோரி கலவா தினாராபா கலவா. இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க. இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைக்கு நேராக, இந்த வார்த்தைக்கு நேராக, இந்த வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ண மூடி, ஒரு அக்கினி உங்கள் மேல வருகிறது. பார்க்கிற ஒரு அக்கினி உங்கள் மேல வருகிறது. ஒரு மகிமை உங்கள் மேல வருகிறது. எழுந்திருந்து எழுந்திருந்து இன்றைக்கு ஆண்டவர்களை விடுதலையாக்க போகிறார். இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறீர்களோ, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, இந்த நாட்களில தடைப்பட்டிருக்கிற காரியம் என் தேவன் இந்த நாட்களில எல்லா தடைகளையும் உடைப்பார், எல்லா தடைகளையும் உடைப்பார், எல்லா தடைகளையும் உடைப்பார். இப்பொழுது இப்பொழுது கேளு கேளு, வாய்களை திறந்து கேளு, வாய்களை திறந்து கேளு.
சிந்திக்காதே. கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார். கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார். இந்த புதிய காரியத்தை விட்டுக்கொள்ளு. 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 தீனா வாக்காவா, தீனா காவா, தீனாவா. அந்நிய பாஷையில பேசு. 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 அக்கினியாய் மாற்றப் போகிறார். அக்கினியாய் மாற்றப் போகிறார். விடுதலை உண்டாகப் போகிறது. விடுதலை நாயகன் இப்போ
Hallelujah.
பலப்படுத்தி இருக்கிறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். வார்த்தை கொடுத்த தாசனை அவருடைய பிள்ளைகளை ஊழியர்களை சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆசீர்வதிக்க உடைய பிரயாணங்களை கூட இருக்கையா உங்களோடு கூட இருக்க ஒரே சமயம் ஒவ்வொருவரோடு கூட இருக்க ஆசீர்வதிக்கப்பா. விசேஷமாக தகப்பனே நாளை நாள் ஆண்டவரே பாடசாலை செல்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஐயா உடைய கருத்துக்களாக கொடுக்கிறேன். பிதாவை இந்த இடத்தில் ஒவ்வொரு கருத்துக்களுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வம் கூட இருப்பீராங்க. ஆண்டவரே பாடசாலைகள் சரி சகல இடங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமுள்ள பிள்ளைகளாக சிறந்து விளங்க கிருபைதாங்க. அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வர முடியாமல் ஒவ்வொருவரும் இந்த சகல தடையை நீங்க அழைத்து வாங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக 30 60 நூறுமாக என் தேவனுக்காக ஆண்டவரே மிகுந்த பலனை கொடுக்க ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் பிதாவே உங்களுக்கே செலுத்தி எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா ஜெபங்களையும் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஜீவனுள்ள கரங்களை தட்டி நன்றி என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நிறைவோடு கூட இருந்து சர்வ வல்லமையுள்ள தேவதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுக்களாக ஜெயம் பெற்றவர்களாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. முன்பாக கர்த்தரை கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். வார்த்தை